உலகத்தில் 3 பாவங்கள் நடந்தால் அல்லாஹ் உலகத்தில் அதிகமாக பூகம்பங்களை ஏற்படுத்துவான். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? விபச்சாரம் பரவலாக மாறும். விபச்சாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மோசமான கெட்ட பாவம். தொத்து நோய்கள், மோசமான எய்ட்ஸ் நோய்கள், சமூகத்தில் நோய் பரவல்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த உலகத்தில் ஏற்பட்டால் பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் அது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால நான் இதெல்லாம் டீப்பா பேச விரும்பல. சமூகத்தையே நாசமாக்கி போற்றும் சகோதரர்களே. லேசான பாவம் இல்லை இது. இதுக்குத்தான் ஷரியத்து சொல்லுது, மஹ்ரத்தை பேணுங்க, அல்லாஹ்ட சட்டங்களை மதிங்க. உங்களுக்கு யாரை பார்க்கிறதுக்கு, பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, உறவாடுறதுக்கு அனுமதி இருக்குதோ இவங்களோட மட்டும் உங்களோட தொடர்புகளை வைங்க. இது ரோட்டால போறவருடைய தொடர்பு தான், வீட்டுக்கு வாரவருடைய தொடர்பு தான், கணவன் கூட்டாளிமார் மனைவிக்கும் கூட்டாளிமார் தான். கேட்டா சொல்றது நாங்க கல்பு சுத்தமாம், இவங்களோட கல்வெல்லாம் சுத்தமா, நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம், நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி பழகுகிறோம். உலகத்தில் உங்களை விட கல்பு சுத்தமான ஆக்கள் தான் சஹாபாக்கள். உலகத்தில் எங்கட பொம்புளைகளை விட கல்பு சுத்தமான ஆக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுறதுக்கு அனுமதி இல்லை. ஏதாவது அவசியமா, ஏதாவது இக்கட்டான நிலைமையா, தேவையா, ஏதாவது கேட்கணுமா, திரைக்கு பின்னால் இருந்துதான் உலகத்தின் பரிசுத்தமான பெண்களுக்கு பின்னால் இருந்து பரிசுத்தமான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி. இங்க யாரும் சஹாபாக்களை விட பரிசுத்தமான ஆக்களும் இல்லை, இங்க யாரும் சஹாபாக்கள் பெண்மணிகளை விட பரிசுத்தமான பெண்களும் இல்லை. அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டான்டா அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கணும். எப்ப நாங்க சட்டத்தை மீறி எங்கட மனோ இச்சை பிரகாரம் காரணங்களை சொல்ல ஆரம்பிப்போமோ அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்குவதற்கு காரணமாக அமையும். சகோதரர்களே, இன்னைக்கு பார்த்தா சில கார்குசாரிகள் சில விஷயங்கள் மிம்பர்கள்ல பேச முடியாத ஆக கேவலமான விஷயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் விபச்சாரம் ஹலாலாக மாறும். இரண்டாவது காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இரண்டாவது காரணம் வஷரிபுல் ஹுமூர், போதை, மது, குடி போதை பரவலாக குடிக்க ஆரம்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்தது சாராயம் என்று சொல்லக்கூடிய மது மாத்திரம்தான். மதீனாவில் நாங்க போய் கண்ணால பார்த்தோம். அந்த மது ஆறாக ஓடி இடத்தை கூட்டிட்டு போய் காட்டினான். சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வருது நினைக்கிறேன், எல்லாருக்கும் நான் தான் அபூ தல்ஹாவுடைய வீட்டில் சாராயத்தை குடிப்பாட்டி கொண்டிருந்தேன். இவர் தான் சப்ளை பண்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சத்தம் தான் கேட்டது, மக்களே மக்களே, போதையை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், போதையை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், யாரும் இதுக்கு பின்னால் குடிக்காதீர்கள் சொன்னார்கள். மதீனாவுடைய தெருக்களில் எல்லாம் சாராயம் ஆறாக ஓட ஆரம்பித்தது. இன்னைக்கு காரணம் சொல்லுவாங்க, அது அந்த சாராயம், இது இந்த சாராயம். இன்னைக்கு புதிய புதிய பெயர்கள், புதிய புதிய மதுகள், சின்ன சின்ன பிள்ளைகள், வாலிப சமுதாயங்கள், வாலிபர்கள், எதிர்காலத்தில் வளர வேண்டியவர்கள், சமூகத்தை கட்டி ஆள வேண்டியவர்கள், இந்த உம்மத்தையே வழிநடத்தக்கூடியவர்கள், இவங்களையெல்லாம் கொண்டு போய் இதுக்குள்ள மாட்டி விட்டான். இன்னைக்கு உம்மா பாப்பாவுடைய கண்ணீர், பெற்றவங்கட கண்ணீர் எல்லாம் கை காட்டினதுக்கு பின்னாலே வாரது. இவரை கொஞ்சம் திருத்தேலாதா, இவரை கொஞ்சம் மாத்தேலாதா, இவர் அல்லாஹ்வோட தொடர்பாக்கேலாதா? சகோதரர்களே, இதுக்குத்தான் சொல்றது, உங்களோட பிள்ளைகள் உங்களோட அமானிதங்கள் பெக்கிறது, வளர்க்கிறது, அங்க அந்த கடையை கூட்டிட்டு போறது, இந்த கடையை கூட்டிட்டு போறது, அந்த மோலுக்கு கொண்டு போறது, வெளிநாட்டுக்கு ட்ரிப் கொண்டு போறது, இதெல்லாம் அல்ல கடமை. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ இல்லையோ, தின்ன கொடுத்தீங்களோ இல்லையோ, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அல்லாஹ்வுட பயம், அல்லாஹ்வுட அச்சம், மார்க்க விளக்கம், மார்க்க சட்டம், குர்ஆன்ட விளக்கம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வளரும், கண்குளிர்ச்சியாக வளரும். சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு எந்த சமுதாயத்திலையும் இல்லாத அளவுக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இந்த போதை பரவ ஆரம்பித்து விட்டது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறவங்களே பாதுகாக்கணும், அல்லாஹ் இவங்களை மன்னிக்கணும், நம்முடைய வாலிபர்களுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனை,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரு இதுல ஈடுபடுவாங்களோ, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில நரகவாதியுடைய புண்கள்ல இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலங்களையும் அல்லாஹ் குடிப்பாட்டாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்ட கடமைண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட கடமை. உலகத்துல நீ என்ன சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம், ஆனால் கியாமத்துடைய நாளையில குடிபோதையில் அடிமையானாக்கள், குடிபோதையை பரப்பினாக்கள், அது என்ன பேரா இருக்கலாம், மிம்பர்ல சொல்றதுக்கு பொருத்தம் இல்லை அந்த பேரெல்லாம். சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது கடமை, நரகவாதியுடைய உடம்புல இருந்து வலியக்கூடிய புண்களுடைய தண்ணி அல்லாஹ் குடிப்பாட்டுவான். குடிக்கேலுமா சகோதரர்களே? குடிக்கேலுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பயங்கரமான விஷயம் இதெல்லாம். சமூகம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் மாறிவிட்டது. சொன்னாங்க மூணாவது பாவம் என்ன தெரியுமா? இசை ஹலாலாக மாற்றப்படும். மியூசிக் இன்றைக்கு யாராலையும் தவிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாவமாக இது மாறிவிட்டது. இன்றைக்கு மியூசிக் ஹலாலாக மாறுமோ, இந்த சமுதாயத்தில் பரவலாக மாறுமோ, இந்த சமுதாயத்தில் அதுக்குள் ஈடுபட ஆரம்பிப்பாங்களோ? சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அனஸே, இந்த உம்மத்தில் அல்லாஹ் பூகம்பத்தை ஏற்படுத்துவான். இந்த 3 பாவங்களும் நடந்தால், சினிமாவும் மியூசிக்கும் எப்படி என்றா, அந்த கையும் விரலும் மாறி ரெண்டையும் பிரிக்க இயலாது. இன்னைக்கு நாங்க சொன்னா என்ன சொல்லுவோம்? இந்த உலமாக்கள் இப்படித்தான் ஃபண்டமெண்டலிஸ்ட், இவங்க மார்க்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த காலத்துல ஜொலி பண்ணாம எந்த காலத்துல ஜொலி பண்ற, இந்த காலத்துல மியூசிக் கேட்காம எந்த காலத்துல மியூசிக் கேட்கிற, அதையும் கேட்காத இதையும் கேட்காத, அதையும் பார்க்காத இதையும் செய்யாத, எல்லாத்தையும் தடை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி வாழ்ற? நாங்க சொன்னா தான் அவங்களுக்கு மட்டமா விளங்கும். சினிமால ஆஸ்கார் விருது எடுத்த ஒரு லேடியே சொல்றா, சினிமா இஸ் a area of vulgarity. இது நான் சொல்ற வார்த்தை அல்ல, இது சினிமால ஆஸ்கார் விருது எடுத்த பொம்பளை சொல்றா, சினிமா இருக்குது உலகத்துல ஆக கேவலங்கட்ட கேடுகட்ட ஒரு ஏரியா தான் சினிமா. அவன் பொழுதுபோக்குக்கு செய்றார், அவன் உழைக்கிறதுக்கு செய்யறான், கோடியா சல்லி உழைக்கிறதுக்கு செய்யறான், அவன் மக்களை ஏமாத்துறான், அதிலேயே போடுறான். ஜஸ்ட் டைம் பாஸ், நேரத்தை நாசமாக்குறதுக்கு அவன் கொண்டு வந்தது இந்தியால இருந்து, அங்க ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து, யூரோப்ல இருந்து வந்த ஷைத்தான் இதெல்லாம். அவனுக்கு வாழ்க்கையை இவன் வாழ்க்கையா மாத்துறார். திடீர்னு தாடி முகத்துல கேட்டா தலைவர் தாடி வச்சிருக்காராம். அவர் அடுத்த படத்தில் எடுத்தா இவரும் எடுத்துருவார். எங்கட தலைவர் யார்? இந்த வாலிப சமுதாயம் யாரை பின்பற்றணும், யாருக்கு பின்னால போகணும்? இஸ்லாத்தில் எதை விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நடப்பதற்கு சொல்லித் தரவில்லையா? உனக்கு துப்புவதற்கு சொல்லித் தரவில்லையா? பார்ப்பதற்கு சொல்லித் தரவில்லையா? சிரிப்பதற்கு சொல்லித் தரவில்லையா? முடிவெட்ட சொல்லித் தரவில்லையா? சினிமாக்காரனையும் கிரிக்கெட்டர்ஸையும் பார்த்தா நாங்க முடிவெட்டணும், நாங்க முடி வளர்க்கணும். சகோதரர்களே, எங்க போகுது? ஏன் மார்க்கம் தெரியாது, மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசையும் கிடையாது. கொண்டாங்க முதலாவது பள்ளிவாசலுக்கு, முதலாவது குர்ஆனை படிச்சு கொடுங்க, முதலாவது அல்லாஹ்வோட பயத்தை கொடுங்க, அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க. கெட்ட கூட்டாளிமார விட்டு பிரிங்க, உலமாக்களோட கூட்டாளிமாரா மாத்துங்க, மார்க்கத்தை தெரிஞ்சவங்களோட கூட்டாளி ஆக்குங்க உங்களோட பிள்ளைகளை. மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய மக்கள் சுஹபத்தில் வைங்க, அந்த பிள்ளையும் நல்லவராக மாறுவார். செஞ்சு பாருங்க, 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இல்லா மாஷா அல்லாஹ், எல்லா பிள்ளைகளும் நாங்க மௌத்தாகினா எங்களுக்கு கபூர்ல துஆ செய்வாங்களா? நாங்க நாளைக்கு மௌத்துண்டா இன்னைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஜனாசா தொழுவிச்சு உங்களுக்காக கண்ணீர் வடிப்பாரா? கேட்டு பாருங்க, உங்களை நீங்களே கேளுங்க. என்ன இருந்தும் வேலை இல்லை சகோதரர்களே. நீங்கள் பெத்து வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் போதும். இந்த ஸ்மார்ட் போன் மாத்திரம் தீனை ஹயாத்தாக்கிய வாலிபன் இன்னைக்கு போனை ஹயாத்தாக்குற காலம். அந்த போன் ஒன்று போதும் அவன் உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் செய்யறதுக்கு.